வெல்கம் பேக் டு தி ஷோ. டுடே ட்ரெண்டிங்ல நான் உங்க விஜய் சாத்யா. ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம துல்கர் சல்மான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையாளத்தை தாண்டி தென்னிந்திய சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி பல ஹிட் படங்களை வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் தமிழில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படமாக இருக்கட்டும், சீதாராமம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடித்த படங்கள் எல்லாமே ரொம்ப ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும். அதுலேயும் நிறைய படங்கள் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே தலைமை வந்து மாஸ் பண்ணிடுவார். அதனாலே மோஸ்ட்லி துல்கர் சல்மானுக்கு வந்து ஃபேன் பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ மோஸ்ட்லி ஆக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்டிங்கை தாண்டி ப்ரொடக்ஷன்லையும் வந்து இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ரவிமோகன் கூட வந்து நடிகராக இருந்தார், இப்போ வந்து தயாரிப்பாளராக மாறி இருக்காரு. அதே மாதிரி துல்கர் சல்மானும் வந்து அவருக்குன்னு சொல்லி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்காரு. அதில் வந்து பல ஹிட் படங்களையும் தயாரிச்சுட்டு வராரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் 1 அப்படின்னு சொல்லி நம்ம கல்யாணி பிரியதர்ஷனை வச்சு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படத்தை நம்ம துல்கர் சல்மான நிறுவனம் தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலே வந்து வசூல் அடிச்சு ஒரு பெரிய சாதனை படைச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே அந்த படத்துக்குன்னு சொல்லி மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இப்படி அவரோட கெரியரில் வந்து எல்லா விஷயமும் நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்தவருக்கு பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வராரு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு சொகுசு கார் விவகாரத்தில் வந்து நம்ம துல்கர் சல்மானோட தயாரிப்பு நிறுவனம் அப்புறம் அவரோட வீட்டில் எல்லாமே வந்து ஐடி துறையினர் வந்து போய் சோதனை எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனையே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து துல்கர் சல்மானோட அசிஸ்டன்ட் டைரக்டரான தினில் பாபு அப்படின்றவர் வந்து துல்கர் சல்மானோட நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய ஒரு படத்தில் வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி அந்த பொண்ணு கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி போலீஸில் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து இப்போ நம்ம துல்கர் சல்மானோட தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுமே வந்து ஒரு விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தினில் பாபு மேலே போலீஸில் அவங்க சார்பாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சார்பிலேருந்து வெளியிட்ட அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இளம் பெண் வந்து குற்றம் சாட்டுன்னு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தினில் பாபு வந்து எங்களோட எந்த படங்களையும் அவர் வந்து ஒர்க் பண்ணது கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து இந்த மாதிரி கேஸ்டிங்க்கு நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட அஃபிஷியலான பேஜில் தான் வந்து நாங்கள் அறிவிப்பு கொடுப்போம். இந்த மாதிரி ஃபேக்கான பர்சன்ஸ் வந்து சொல்கிறதெல்லாம் நம்பி தயவு செஞ்சு யாருமே ஏமாறாதீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களுமே வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னா இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்படின்றத முக்கியமாக மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே வந்து இதனாலே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து நடிக்கிற கால் எடுக்கிறோம் அப்படின்னு போட்டாலே உடனே அந்த போஸ்டரை பார்த்தா உங்களுக்கு கால் பண்ணி டேரெக்டாகவே போயிட்டு எல்லாமே பார்த்துடுறாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு டக்குன்னு ஷேர் பண்ணி விட்டுறாங்க. இதனால பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது நீங்கள் அடிக்கடி கேட்ட நியூஸாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ துல்கர் சல்மானோட ப்ரொடக்ஷனோட பேர்லேருந்து ஒருத்தர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டர் வருது, இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜில் மட்டும் பாருங்கள். மற்றபடி இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய மற்ற பேஜ்லையோ இல்லை வேற யாராச்சும் கால் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுங்க ஆடிஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க.